ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் என்றான். இந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமம் எவ்வளவு பயங்கரமானது! இந்த சேனைகளின் கர்த்தருடைய நாமம் எவ்வளவு வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது! The name of the Lord is greater than anything, any name in this universe. Hallelujah. அந்த தேவனுடைய நாமம் ஒன்று மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் உயர்ந்ததாய் இருக்கிறது. இங்க தாவீது கோலியாத்துக்கு முன்பாக நின்று அவன் சொல்லுகிறான், நீ உனக்கு பாதுகாப்பா இருக்கிற பொருட்களோடு கவசங்களோடு நீ வருகிறாய், நானும் அந்த நாமத்தில் நான் வருகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். With that name you can face it anything. அந்த நாமத்தை வச்சு நீங்க எதையும் நீங்க சந்திக்கலாம், எதிர்த்து நிற்கலாம். எல்லாம் விழுந்து போகும். கோலியாத் விழுந்தது போல எல்லாமே அது விழுந்து போகும். அல்லேலூயா. நான் வேதாகமத்தில் வாசிக்கிற பொழுது தேவன் அந்த நாமத்தை எப்படி கனப்படுத்தி இருக்கிறாரு, அந்த நாமத்தை எப்படி அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் அந்த நாமத்தை பயன்படுத்தினார்களே, சொன்னார்களே. அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரம் 12வது வசனத்தில், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழும் மனுஷருக்குள்ளையும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். Only that name in the New Testament is Jesus. புதிய ஏற்பாட்டிலே அந்த சேனைகளின் இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தருடைய நாமம் இங்க என்ன தெரியுமா? இயேசு. புதிய ஏற்பாட்டில் அந்த நாமத்துக்கு பேர் இயேசு. அப்ப சொல்றான், அந்த நாமம் ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை பாவத்திலிருந்து இருளிலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். Only to that eternal light, only this name can do that. இந்த நாமம் மட்டும்தான் அதை செய்யும். இந்த நாமம், அல்லேலூயா, இயேசுவின் நாமம் அது. பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் நம்ம இங்கே படிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் அவரை எல்லா நாமத்துக்கு மேலாக வேதம் சொல்லுகிறது. 2 அதிகாரம் 9-10 நாம் வாசிக்கிறோம், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகும் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. பூமிக்கு கீழே கூட பாதாளன்னு சொல்கிறோமே, அங்கே கூட இந்த இயேசுவின் நாமத்தை பேர் கேட்டால் நடுநடுங்கணும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு இந்த நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து இந்த நாமத்தை சொல்லி நீங்கள் எல்லாவற்றை எதிர்கொள்ள, யூ கேன் ஃபேஸ் இட் எனிதிங் வித் திஸ் நேம். கோலியாத்து முன்னாடி தாவீது அந்த நாமத்தை கொண்டு தான் நின்றான். ஆர் யூ ரெடி டு ஸ்டாண்ட்? நீங்கள் கோலியாத்தை முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குதா? கவலைப்படாதீங்க. மேக் இட் ஷுவர் தட் யூ ஹேவ் தட் நேம், யூ ஹேவ் க்ளோத் தட் வித் தட் நேம். அந்த நாமத்துக்குரியவரை தரித்து கொண்டிருக்கிறீர்களா? உறுதி செய்து கொள்ளுங்கள். யூ நோ த பவர் ஆஃப் தட் நேம். அந்த நாமத்துக்குரிய வல்லமை, மகிமை, அதிகாரம், அந்த பேரை சொன்ன என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? அப்போ தாவீது தான் சொன்ன, இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே வருகிறேன். Now we can say, I come in the name of Jesus. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் வருகிறேன், நான் இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். பொல்லாத சத்துருவே, பொல்லாத ஆவியே, பொல்லாத விரோதிகளின் ஆவியே, பொல்லாத பாவப்பட்ட பிசாசின் கிரிகைகளை, பொல்லாத அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். மனதை சிதறடிக்கிற போராட்ட எண்ணங்களை இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். என்னை பயமுறுத்துகிற இருளின் கனவுகளே இயேசுவின் நாமத்தில் வருகிறேன்.
பொல்லாப்பே இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். வாதையே இயேசுவின் நாமத்தில் வருகிறேன். When you call upon the name, அந்த பேரை நீங்கள் சொல்லுகிற பொழுது எல்லாம் விழுந்து போகும். அல்லேலூயா. அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமானவரே, மகிமையான நாமத்துக்குரியவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. அந்த நாமத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை விடுவித்தீரே, ரட்சித்தீரே. அந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது சத்துருடைய நுகங்கள் ஒடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சத்துருடைய சங்கிலிகள் இப்பொழுது முறிந்து போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த இயேசுவின் நாமத்தின் வல்லமையினாலே, அந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் கட்டப்பட்ட நிலைமையிலே கோலியாத்தை போல நான் பெரிய பிரச்சனை எதிர்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் கட்டப்பட்டிருக்கிற இருளிலே தவித்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவின் நாமத்தின் வல்லமையினால் அவைகள் முறிக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையை நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமையும் அதிகாரத்தை இப்படி வாழ்க்கையில இப்பொழுது இந்த நாளிலே விளங்க பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அந்த இயேசுவின் நாமத்தினுடைய மகிமையை தொடர்ந்து இவர்கள் காண உதவி செய்யும். கோடி கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.